உயிரோட விரால் மீன் கிடைச்சா நான் சொல்ற மாதிரி மீன் குழம்போ இல்ல மீன் வறுவலோ செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. அப்புறம் விரால் மீன் ஒன்று வாங்கினா உங்க வீட்டுல இந்த மாதிரி மட்டும் தான் செஞ்சு சாப்பிடுவீங்க. ரெசிபி மிஸ் ஆகாம இருக்க உடனே வீடியோ சேவ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் உயிரோட இருக்க விரால் மீனை மண்டையில தட்டி சுண்ணாம்பு தடவி நல்லா கட் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்சியில ஜீரகம், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், தக்காளி, பூண்டு, மிளகா, மிளகு எல்லாம் போட்டு நல்லா அரைச்சு மசாலாவா எடுத்துக்கோங்க. அதே கேப்ல மீனை வறுக்கிறதுக்கு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, மீன் மசாலா போட்டுட்டு புளிப்புக்கு லெமன், புளி தண்ணி எல்லாம் ஊத்தி நல்லா குலுக்கி ஓரமா ஊற வச்சிருங்க. அப்புறம் நல்லா காத்தோட்டமா இருக்க இடத்துல அடுப்ப பத்த வச்சு வீட்டுல இருக்க குழம்பு கடாயை வச்சு சூடானதுக்கு அப்புறமா தாராளமா நல்லெண்ணெயை ஊத்தி சூடானதுக்கு அப்புறம் கொஞ்சமா சோம்பு, கடுகு, வெந்தயத்தை போட்ட உடனே சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு போட்டு நல்லா வதக்கி இந்த கேப்ல மிளகாத்தூள், மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. நீங்க கொஞ்ச நேரம் வதக்கி விட்டதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி தக்காளி போட்டு மறுபடியும் வதக்கி விட்டுக்கோங்க. இந்த டைம்ல அரைச்சு வச்ச குழம்பு மசாலா ஊத்தி காய்கறிக்கு வெண்டைக்காய், கத்திரிக்காய், முருங்கன்னு சொல்லிட்டு எதை வேணா சூஸ் பண்ணிக்கலாம். நான் முருங்காய் போட்டு செஞ்சிருந்தேன். முருங்காய் வேகிறதுக்கு கொஞ்சமா தண்ணி ஊத்தி கொத்தமல்லி தூளும் கல்லுப்பும் போட்டதுக்கு அப்புறமா மிக்ஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்தி மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக விட்டா முருங்காய் நல்லா வெந்துரும். வெந்த இந்த ஸ்டேஜ்ல புளி தண்ணி சேர்த்து வாசனைக்கு மல்லித்தூள் போட்ட உடனே விரால் மீனோட தலையை மட்டும் குழம்புல போட்டு வெந்ததுக்கு அப்புறமா வாசனைக்கு புதினா, கருவேப்பிலை போட்டுட்டு கடைசியா மாங்காவை போட்டு இறக்குனீங்கன்னா அருமையான விரால் மீன் குழம்பு ரெடி ஆயிடும். மீன் வறுக்கிறதுக்கு தவால நல்லெண்ணெய் ஊத்தி உங்களுக்கு தேவையான அளவுக்கு வறுத்து எடுத்தீங்கன்னா சூப்பரான விரால் மீன் வறுவலும் ரெடி ஆயிடும். ஒரு இலை நிறைய சாப்பாடை போட்டுட்டு கூட விரால் மீன் வறுவல், மீன் குழம்புன்னு ஊத்தி சோரோட குழம்பு சேர்ற மாதிரி நல்லா பெரட்டி இந்த சாஃப்டான வறுத்த விரால் மீனை சாப்பாடோட வச்சு சாப்பிட்டு பாத்தீங்கன்னா காரத்தோட மீன் குழம்பு அடடா அவ்வளவு சூப்பரா இருக்கும். கண்டிப்பா வீடியோ சேவ் பண்ணிட்டு ஒரே ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க.